ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் இருந்து. நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான உருளைக்கிழங்கு 65 தான் பார்க்க போகிறோம். எப்போவும் உருளைக்கிழங்குல வந்துட்டு வறுவல், மசியல், பொரியல் இப்படி தான் செஞ்சு சாப்பிட்டுருப்போம். உருளைக்கிழங்கு 65 செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சிக்கன் 65 ஓரம் தள்ளிடுவீங்க. அந்த அளவுக்கு இது ரெசிபி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு இது ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக இந்த உருளைக்கிழங்கு 65 ஒன்று இருந்தாலே போதும். கொஞ்சமாக சாப்பிட்றவங்க கூட அதிகமாக சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு இந்த ரெசிபி சூப்பராகவே இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு தோல் நீக்கின உடனே தண்ணியில் சேர்த்துடுங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு கலர் மாறாமல் இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு கட் பண்ண உடனே தண்ணியில் சேர்த்துடணும். நல்லா ஒரு 2-3 முறை வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு தோலில் வந்து மண்ணுனா இருக்கும். இப்போ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து வேக விட்டாலே போதும். ஏன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கு ரொம்ப சாஃப்டாக வேகணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஃப்ரை பண்ண தான் போகிறோம். அதனால் ஒரு 60% அளவுக்கு வெந்தால் போதும். ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு இதை போல் செக் பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு 60% வெந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப சாஃப்டாக வெந்துடுச்சுன்னா மசாலா சேர்த்து பெட்டும்போது பார்த்திங்கன்னா உடஞ்சிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப சாஃப்டாக வேக வச்சுக்காதீங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நான் சேர்க்குறது வந்து காஷ்மீரி மிளகாய் பொடி. காரம் வந்து உங்கள் சுவைக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட பாதி அளவுக்கு லெமன் சேர்த்துருக்கேன். லெமன் சேர்க்குறதுனால லைட்டான ஒரு புளிப்பு தன்மை இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒரே ஈவனாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து மைதா மாவு சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவுக்கள் எல்லாமே உருளைக்கிழங்குல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சரிசமமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து சரிசமமாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு ஒரே ஈவனாக இருக்க மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது சிக்கன் 65னா மசாலா எப்படி கொடுப்போம் அதே மாதிரி தான். இதை போல் தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி தண்ணி தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க. அதுக்கப்புறம் மசாலா அந்த கோட்டிங் வந்து உருளைக்கிழங்குல சரியாக பிடிக்காது. சப்போஸ் நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சமாக அரிசி மாவு அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கன்சிஸ்டன்சி வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். மசாலா பதம் பாருங்கள். சிக்கன் 65 கொடுப்போம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபுட்டேஜ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை போல் ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்க உருளைக்கிழங்கு 65 பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு உடனே எடுத்துடுங்க. ஏன்னா நம்ம செகண்ட் டைம் வந்து ஃப்ரை பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த மெத்தடில் ஃப்ரை பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா மொறுப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் குடிக்காது. இப்போ பாருங்கள், எண்ணெயில் போட்டு 2 நிமிஷம் தான் இருக்கும். ஜஸ்ட்டு லைட்டாக தான் ஃப்ரை ஆகிருக்கு. உடனே எடுத்தாச்சு. இப்போ இது வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். மொறுப்பு இருக்காது. இப்போ 2வது பேட்ச் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா ரெட்டிஷாக இருக்குது. ஏன்னா நம்ம காஷ்மீரி மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம நார்மலாக வீட்டில் பயன்படுத்துகிற மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் கொடுக்காது. உங்களுக்கு கொஞ்சம் வந்து நல்லா இதை போல் ரெட்டிஷாக வேணும்னா லைட்டாக நீங்கள் வந்துட்டு கலர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. விருப்பம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2வது பேட்சும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்க உருளைக்கிழங்கு லைட்டாக சூடு ஆறினதுக்கப்புறமா மறுபடியும் ஃப்ரை பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்படி ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மொறுப்பு கிடைக்கும். நல்லாயிருக்கும் மொறுன்னு சாப்பிட்றதுக்கு. மேலே நல்லா மொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்காங்க. ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்காங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வந்து உருளைக்கிழங்கு 65க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு 65 கூட கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்து ஃப்ரை ஆகும்போது பார்த்தீங்கன்னா அச்சல் வந்து சிக்கன் 65 ஃப்ரை பண்ணும்போது எப்படி மனமாக இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். சொல்லப்போனால் இது வந்து சைவ சிக்கன் 65 கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே பக்காவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு மொறுன்னு இருக்குதுன்னு சவுண்ட் பாருங்கள், உங்களுக்கே தெரியும்.
பார்த்தீங்களா? இது வந்து இந்த மெத்தட் நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுனால தான் இந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு 65 நல்லா மொறுமொறுன்னு மணமாகவும் சுவையாகவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு உருளைக்கிழங்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். மேலே எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். சைட் டிஷ்ஷாக இந்த ஒரு உருளைக்கிழங்கு 65 இருந்தாலே போதும். கொஞ்சமாக சாப்பிட்றவங்க கூட சாதம் அதிகமாக சாப்பிடுவாங்க. காரக்குழம்பு, சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே பக்கா சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மிஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரி பக்காவான சைட் டிஷ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் வந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.